அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 7/2/2026 தை மாதத்தின் 24ஆம் நாள் சனிக்கிழமையில் சஷ்டி திதி. முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். கவலைகளும் கஷ்டங்களும் தீர இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை செய்யுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே அப்படிங்கிறது அருணகிரிநாதருடைய வாக்கு. முருகனின் பெயரை சொன்னாலே அவர்களின் வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நிச்சயம் தேடி வரும். முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தேய்பிறை சஷ்டி திதியில் இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி செஞ்சீங்க அப்படின்னா துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி அளவில்லாத ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் கவலை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அளவில்லாத கஷ்டங்களும் தடைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த சஷ்டி திதியை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. பூஜை அறையில் முருகப்பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஒரு அகல் விளக்கில் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முருகனுக்கு உங்களால் என்ன பிரசாதம் வைக்க முடியுமோ அதை முருகனுக்கு முன்னாடி பிரசாதமாக வச்சுட்டு ஒரு நிறை சொம்பில் தண்ணீர், ஒரு டம்ளர் பால், இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்திலே 2 விதமாக செய்யலாம். இப்போ தீராத கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், தொழில் கஷ்டம், இந்த கஷ்டம் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை விபூதியில் செய்யுங்க. திருமணத்தடை, கணவன் மனைவி பிரச்சனை, அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க, இந்த 2 பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மஞ்சள் தூளில் செய்யுங்க. ஒரு சிறிய தட்டு எடுத்து தட்டில் விபூதி அல்லது மஞ்சள் தூள், நீங்கள் எதை எடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதை எடுத்து கொஞ்சமாக பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு உங்கள் 2 கைகளையும் கூப்பி மனதார முருகனை நினைத்து, முருகா என் பிரச்சனையெல்லாம் தீரணும் முருகா, என் கஷ்டமெல்லாம் தீரணும் முருகா அப்படின்னு வேண்டிட்டு முருகனுக்கு உரிய மிக மிக முக்கியமான மந்திரம் முருகனின் பிரணவ மந்திரமான ஓம் தான். இந்த ஓம் என்னும் எழுத்தை அந்த விபூதியில் எழுதி மனதார முருகனை வேண்டிக்கோங்க. அவ்வளோதான். அதன் பிறகு அந்த விபூதி அல்லது மஞ்சள், நீங்கள் மஞ்சள் எழுதுனீங்கன்னா மஞ்சள் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. விபூதியில் எழுதுனீங்கன்னா விபூதி எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 2 பிரச்சனையுமே இருக்குங்க, நான் 2மே செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. அதன் பிறகு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தினம்தோறும் காலை எழுந்ததும் குளிச்சுட்டு அந்த விபூதியை உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் இடுவதால் உங்கள் தீராத கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.